வாங்க வணக்கம். நம்ம ராஜேஸ்வரா விழாவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து தை கடைசி வெள்ளி. விளக்கெல்லாம் தேய்ச்சி நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நெல்லிக்காய் தீபம் எல்லாமே போட போகிறோம். இந்த பூவெல்லாம் பிச்சிப்பூ வாங்கியிருக்கேன், மல்லிகைப்பூவும் இருக்குது. ரெண்டையும் சேர்ந்து கலந்து கட்டி சாமிக்கு போட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையாக அன்றைக்கி எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு. ஆம்பளை பையன் தான் பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுரையில் வந்து வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் காலையில் 6:15 பிறந்துருச்சு குழந்த. அதாவது சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் நாளைக்கு போய். வாங்க, நாளைக்கு வந்து மதுரையிலேருந்து வீடியோ போடுவேன். 2 நாளைக்கு, ஒரு நாளைக்கு மிஸ் லீவு. நாளைக்கு நைட்லேருந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் லீவு. திங்கக்கிழமை தான் திரும்ப கொடுப்பேன் சாப்பாடு. பாவமாக தான் இருக்குது. எனக்கும் ஃப்ரீயாக இருக்கணும்ல, வேலையே ஓட மாட்டேங்கி. இன்றைக்கி அதிகமான வேலைகள் தான். விளக்கு தேய்க்கிறது, வீடு துடைக்கிறது. வீடெலாம் நான் டெய்லி துடைக்கிறதா டபுளாக துடைக்கிற மாதிரி இருக்கும். லைசாயில் ஃபினாயிலாம் ஊற்றி நல்லா அழுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். நாளைக்கு ஊருக்கு போய் நாங்கள் வந்ததே தெரியாமல் வீட்டுக்கு போயிடுவோம். நாளை கழிச்சு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்களாம். 3 நாள் தான். நார்மல் டெலிவரி ஆகிக்கல. அதனால் வந்து இன்றைக்கி காலைல பண்ணிச்சா, நாளைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் போக சொல்லிடுவாங்களா, இல்லை நாளைக்கு சாயங்காலமாக தெரில. நாங்கள் நாளைக்கு மத்தியானம் கிளம்பிடுவோம். ஏன்னா நாளைக்கு மத்தியானம் இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்தே என் மகளுக்கு லீவு தான் ஸ்கூலு. அதனால் வந்து நாங்கள் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே கிளம்பிடுவோம். அவள் வீட்டுக்கு போகும்போது நாங்கள் போயிடுவோம். இப்போ இந்த பூ வந்து விளக்குக்கு தான் வந்து கட்டிகிட்ருக்கா. காட்டுப்பா, இங்கே பாருங்கள், விளக்குக்கு தான் சரம் கட்டிக்கிட்டு இருக்கா. விளக்குக்கும் பெருமாள் ஃபோட்டோக்கு இதெல்லாம் பாதிப்பு வந்து கட்டிட்டேன். எல்லாத்தையும் இருந்தாலும் நிறைய கட்டி எல்லா சாமிக்குமே போட்டுட்டேன். பாருங்கள், இங்கே வந்து சீத்தாப்பழம் ஒன்று, மாதுளம்பழம் ஒன்று, கொய்யாக்காய் ஒன்று வச்சு சாமி கும்பிட்டோம். தை கடைசி வெள்ளி. விளக்குக்கு தான் அவள் கட்டிகிட்ருக்கான். மற்ற எல்லாத்துக்கும் போட்டேன் பாருங்களேன். நான் கட்டி போட்டுட்டேன். விளக்குக்கு போட்டு அவள் கட்டி போடுறேன்னா சரி போடட்டும்னுட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நாளைக்கு மதுரைக்கு தான் போகிறோம். எங்கள் அக்கா பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குனால அதை போய் பார்த்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து தை கடைசி வெள்ளிக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், எல்லா விளக்கும் போட்டு வச்சு துளசி செடியை வந்து உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஏன்னா காற்று பயங்கரமாக அடிக்கா. அதனால் வந்து கொண்டு வந்தாச்சு. வீட்டுக்குள்ள நெல்லிக்காய் தீபம் போட்டாச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் வந்து என்ன சமையல்னால், தோசை தான் ஊற்ற போகிறேன். மாவரைச்சி தோசை ஊற்றி சாம்பார் சட்னி, தேங்காய் சட்னி. எங்கள் குடும்பத்தில் வந்து வாரிசு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்சு எங்கள் அக்கா பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் ஆச்சு, பிள்ளை பிறந்திருக்கு. எல்லாருக்கும் எங்கள் பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க தான். எங்கள் அக்கா பொண்ணு தான் பெரிய பொண்ணு. எங்கள் வீட்டுக்கு வாரிசு வந்திருக்கு. சந்தோஷமாக இருக்குது. ஆம்பளை பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லாமே சந்தோஷம்தான். ஆம்பளை பிள்ளைன்றதுக்காக ரொம்ப சந்தோஷம்லாம் படலை. இருந்தாலும் குழந்த பிறந்தது ஒரு சந்தோஷம். வாங்க, நாளைக்கு மதுரையில் போய் பார்ப்போம். இன்றைக்கி விளக்கு போடுறதையும் பார்ப்போம். வாங்க, டீ போட்டு வச்சுருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் போல் குடிக்க போகிறேன். வயிறு பசிக்கிற மாதிரியே இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, வேலையே ஓட மாட்டேக்கி ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், தோசையுமே ஊற்றி முடிச்சிட்டேன். பாருங்கள், கம்மியான தோசை தான். நாளைக்கு லீவுனால இன்றைக்கி நைட்டுக்கே நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வரைக்கும் தான் இன்றைக்கி சாப்பாடு. சாம்பாரை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தான் வைக்க போகிறேன். வேறு ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. தோசை, சாம்பார், தேங்காய் சட்னி, பாசிப்பருப்பு சாம்பார். அவ்வளோதாங்க. ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் மதுரையில் போய்.